இப்போலாம் நிறைய பேர் நம்ம வீட்லேயே தோட்டம் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது. நாங்கள் கோழியெல்லாம் வளர்க்குறதுனால இந்த தோட்டம்லாம் எங்களால் ரெடி பண்ணவே முடியல. அப்புறம் எப்படிடா இதுன்னு கேட்குறீங்களா? என்னோடய மாமியார் வந்து அந்த காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் தூக்கி போடுவாங்க. அதில் உருவானது தான் இத்தனை செடியும். நானும் இந்த குப்பையெல்லாம் லைட்டாக கூட்டி கூட்டி வைப்பேன். ஆனால் அங்கே வேப்ப மரம் இருக்கிறதுனால அதோட இலையெல்லாம் கொட்டி இது எப்போவுமே குப்பையாகவே தான் இருக்கும் இந்த இடம். ஆனாலும் நல்லா காய் எல்லாமே வைக்கிது. இது வந்து மிளகாய் செடியோட 2வது அறுவடை. சூப்பராக பெருசு பெருசாக காய் வைக்கும். இது வந்து பாகற்காய். இதில் வந்து ஒரு பூ இருந்தது, காயாக மாறிடுச்சு. ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குல்ல. பக்கத்துலேயே வந்து சொரக்காய் கொடி ஓடி இருக்கும். அப்புறம் வந்து அவரை கொடியும் இருக்கும் இதில். இப்போ எல்லாருமே இவங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. இவங்க இன்னும் பிரிக்கலை. அது பிரிச்சிட்டாலும் அந்த கோழிங்க வந்து விடாதுன்ட்டு அப்படியே விட்டுட்டோம். அப்படியே அந்த காம்பவுண்ட் மேலே ஏறி இப்போ சூப்பராக செட் ஆகிட்டாங்க. இதுதான் எங்களோட குட்டி கார்டன்.